ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பான அப்டேட் தான் போயிட்டுருக்கு. ரம்யா பார்த்திங்கன்னா கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு கார்த்தி தயாராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ரம்யா பார்த்திங்கன்னா அனுப்புன வீரா இப்போது கார்த்தியோட கஸ்டடியில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துகிட்ருக்காரு. இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா உன்னை யாரு கொல்ல அனுப்புனது, யார் உங்ககிட்ட பணம் கொடுத்ததுன்னு சொல்லி தொடர்ந்து அதை வீரா கிட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திருத்தரணும் முளைச்சிட்டு என்னை யாரும் அனுப்பலை, எனக்கு யாரையும் தெரியாது, நான் யாரையும் கொல்லலைன்னு சொல்லி பார்த்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் ரம்யா பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கார்த்தி இருக்க மாட்டார், நம்ம போய் பேசி வீராவை கூட்டி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்த ரம்யாவுக்கு அங்கே தான் பெரிய ஷாக்கே இருக்குது. கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்காரு. ரம்யா உள்ளே வராங்க. என்ன கார்த்திக் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்க, அதான் நான் கேட்கணும் மேடம், நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரம்யா யாரோ தீபாவை கொலை பண்ண வந்தவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்களாமே, அதான் யார் அந்த ரேஸ்கல்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரம்யா உடனே பிளேட்டை மாற்றிடுறாங்க. உடனே கார்த்தி ஆமாம் அது இவன் தான், ஆனால் இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரவுடியை அடிக்கிறாங்க. ரவுடியை அடித்தோடனே ரவுடி அது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து உண்மையை சொல்ல வரும்போது அவன் எப்படி சார் சொல்லுவான், அவன் சொல்ல மாட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரவுடியோட வாயை அடைச்சிட்றாங்க. சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணசைவிலே பார்த்திங்கன்னா இந்த ரவுடி கிட்ட பேசுகிறாங்க. அவனை இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி சார் சொல்லுவான், அவனை அடித்து அவன்கிட்ட உண்மையை வாங்குங்க சார், தீபாவே கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான், யார் இதெல்லாம் செஞ்சது, இவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை சீக்கிரமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா அவனை அந்த ரவுடியை ஒரு அறையை அரைஞ்சிட்றாங்க. சரிங்க மேடம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. கார்த்திக் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரவுடியை நாங்கள் பிடிச்சிட்டோம் தீபா, சீக்கிரமே இதை யார் செஞ்சான்னு தெரிஞ்சிடும், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணது ஐஸ்வர்யாவாக தான் இருக்கும், ஐஸ்வர்யாக்காவை நீங்கள் வீட்டை விட்டு துரத்துனதுனால தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம அவங்க பண்ண தப்பை தானக்கா சொன்னோம் எல்லாருக்கிட்டேயும், அவங்க பொய் சொல்லி ஏமாற்றி எல்லாரையும் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதை தான் நான் எல்லாருக்கும் புரிய வச்சேன், ஆனால் அவங்க எம்எல்ஏ இவ்வளோ கோபமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும் தீபா, ஆனால் அந்த ஐஸ்வர்யா அவ்வளோ நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ரம்யா என்ன அந்த ரவுடிக்கிட்ட நான் வேணால் விசாரிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கிட்ட போய் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் அடித்து கேட்டாலும் உண்மையை சொல்லிடாத, நீ கேட்டதை விட அதிகமான பணம் நான் தரேன்.